விடக்கூடாது. இப்போ உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். சாதி முதலில் வந்ததா, மதம் முதலில் வந்ததா, மொழி இனம் முதலில் வந்ததா? எது முதலில் வந்தது? ஆதியில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. இதை தான் மார்க்ஸ் சொல்கிறான். மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசுகிற ஒரு மக்களின் கூட்டம் இனம். அப்போ மொழி இனம்தான் முதலில் தோன்றியது. மிக மிக பின்னாடி வந்தது சாதி மதம். அதை நம்ம தாத்தா அப்படி பாடுறான். கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாய்ங்கிறான். இப்போ இடை வந்தது. இப்போ கிறிஸ்தவம் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆண்டு இருக்கும்? ஒரு 2000. இப்போ 2026. அதுலேருந்து தான் ஆண்டை கணக்கிடுறாங்க. இயேசு பிறப்புக்கு முன், இயேசு கிமு கிபு என்று. கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டு. அதுக்கு முன்னாடி அந்த சமயம் இல்லை. ஆனால் யார் இருந்தது? நீ இருந்த, நான் இருந்தேன். நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். அதனால கவனத்தில் வச்சுக்கணும். இஸ்லாம் தோன்றி ஒரு 1700 1800 ஆண்டுகள் இருக்கும். பௌத்தம் அதுதான் மூத்தது. புத்த மதம் அது ஒரு 2500 ஆண்டு இருக்கும். அப்போ இந்த சமயங்கள், இந்த சாதிகள் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே நீனும் நானும் தமிழன் அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். இது இடை வந்தது. அப்போ எது பெருசு? மொழியும் இனமும் தான். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த சீமான் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு போனால் யார் என்று கேட்பான்? நான் தேவர், நான் கவுண்டர், நான் வன்னியர், நான் நாடார், நான் கோனார், நான் உடையார், நான் பிள்ளை, நான் முதலி, நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அப்ப நான் யார்? நான் தமிழன். அதான் என் அடையாளம். இந்த நிலத்தை விட்டு இங்கிலாந்து போறேன், இந்த நிலத்தை விட்டு அமெரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா போறேன், இந்த நிலத்தை விட்டு அரேபியா போறேன், குவைத்து போறேன், துபாய் போறேன், மலேசியா போறேன், சிங்கப்பூர் போறேன். எங்க போனாலும் ஹூ ஆர் யூன்னு கேட்பான். எதுக்கு? நீ என்ன மொழியில் பதில் சொல்கிறாய்ன்னு பார்க்க. அங்க போயிட்டு ஐயாம் இன்டர்நெட் போட மண்டும்பான். ஐயாம் இஸ்லாம் அப்படி கை கொடுக்க முடியாது. ஐயாம் கிறிஸ்தவன் அடையாளப்படுத்த முடியாது. அங்கே போய் நான் வன்னியர், நான் கவுண்டர், நான் தேவர், நான் நாடார், நான் செட்டியார், நான் முதலி, பிள்ளை, உடையார், முத்தரையர் என்று பேச முடியாது. அப்ப நான் யார்? எங்கு சென்றாலும் நான் தமிழன். இதான் என் அடையாளம். இதுதான் என் அடையாளம். இதை நீ புரிஞ்சுக்கணும். போ, இங்கிலாந்துக்கு போ. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. உனக்கிட்ட கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். போ, பிரான்ஸுக்கு போ. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். மொழிதான் முகம், மொழிதான் முகவரி, மொழிதான் என் அடையாளம். அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன். அதான் என் பெருமை மிக்க அடையாளம். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால என்ன வேணும்? சாதி வேண்டும், மதம் வேண்டும் என்றால் தள்ளி நில்லு. எனக்கு போற்றாதவன் ஓட்ட. என் மொழி வேணும், என் மொழி வேணும். உலகின் முதல் மொழி தமிழ். என் மொழி வேணும். நான் அந்த இனத்தின் மகன், என் இனம் வேணும். மொழி பெருமை, இனப்பெருமை கொண்டிருந்தால் நீ என்னோட நில்லு. சாதிதான் வேணும் என்றால் தள்ளி நில்லு. மதம் தான் வேணும் என்ற தள்ளி நில்லு. ஏன்? சாதி அரசியலானால் சமத்துவம், சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்க மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் அங்க பண்பாடு, ஒழுக்கம் செத்து போகும். அப்ப எது அரசியலாகும்? மொழி, இனம். ஏன்? நான் தமிழன், என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், உலகம் தழுவி நேசித்து நின்றவள் உலகிலே என் தாய் தான். அவள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என் தாய் தமிழ் தாய் தான் சொன்னார். நான் பேரன்பு தாயின் மகன், இரு கரமும் விரித்த ஆரத்தழுவி உலகம் முழுமைக்கும் நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருமகனார் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்றான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எங்கள் வள்ளலார் பெருமகனார் பயிருக்கு உயிருக்கு என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் நாங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடினார். சாதி மதங்களை பாரோம்,
என்று பாடியவன் எங்கள் பெரும்பாவனன் பாட்டன் பாரதி. அறிவு சமூகமே, நீ எந்த உணர்வு கொண்டு எழுச்சி வரப் போகிறாய்? சாதியாக நின்று நீ சாதித்த ஒன்று சொல்லு, நான் இப்படி இறங்கி போறேன். மதமாக நின்று நீ சாதித்த ஒன்று ஒண்ணும் இல்லை. உனக்கு சொந்த நிலத்தில் அதிகாரம் இருக்கா? ஒன்று கேட்கிறேன், எந்த சாதிக்காரன் மொத்த சாதிக்காரனும் சேர்ந்து ஒத்த ஒரு சாதிக்காரனுக்கு போட்டு நீ வென்றுவியா? இல்லை இல்லை. ஒரு தொகுதியில் வன்னியர்னா 3 கட்சி வன்னியரை தான் போடும். ஆனால் எந்த வன்னியருக்கு மற்ற சாதி போடுதோ அவன் தான் ஜெயிப்பான். அது எந்த சாதிக்காக நிற்கிறவனோடவா, திராவிடத்துக்காக நிற்கிறவனோடவா, மொழி இனம் என்று தமிழருக்காக நிற்கிறவனோட நீ இணைய போறியா? அதான் இந்த தேர்தலில் இருக்கிற முதன்மையான பரீட்சை தேர்வு. அதுதான். ஏமாந்துட்ட, பலகாலத்தை விட்டுட்ட. உனக்கு அக்கறையோடு எடுத்து பேச ஒருத்தனும் இல்லை. நீ எனக்கு என்ன தந்திருக்க? 4 முறை தேர்தலில் நின்றுருக்கேன். 4 முறை என்னை தோக்கடிச்சிருக்க. 5வது முறை வந்து நிற்கிறேன். தோத்தவ மாதிரி என் மூஞ்சி தெரியுதா? தோத்த பிள்ளை அதே உற்சாகத்தோட அதே நம்பிக்கையோட களத்தில் இன்னும் நிற்கிறேன்னா காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? நம்பிக்கை. என் மக்களின் மீது நான் வச்சிருக்க நம்பிக்கை. அங்குலமாக என் அடித்தளத்தை என் மக்கள் கட்டமைத்து வருகிறார்கள். சீன மூங்கில் வளர்ந்து வருகிறான் உங்கள் மகன். எப்படி சீன மூங்கில்? ஒருத்தன் தோட்டத்தில் தன் வயலில் மூங்கில் விதைய விதைக்கிறான். தண்ணி ஊற்றுறான், முளைக்கலை. 1 மாதம் ஊற்றுறான், முளைக்கலை. தினம் ஊற்றுறான், 1 வருஷம் ஊற்றுறான், முளைக்கலை. 2 ஆண்டு ஊற்றுறான், முளைக்கலை. அவனு விடுறதால சளைக்கலை. மறுபடியும் ஊற்றுறான், முளைக்கலை, சளைக்கலை. மறுபடியும் ஊற்றுறான், மறுபடியும் ஊற்றுறான், மறுபடியும் ஊற்றுறான். 8 ஆண்டுகள் ஊற்றிட்டான், சளைக்கலை. உழைக்கிறத விடலை, ஊற்றிக்கிட்டே இருக்கான், முளைக்கலை. 9வது ஆண்டு ஒரு நாள் வந்து பார்க்குறான். அப்படியே சிலுத்து மண்டிட்டு கும்பிடுறான். நிலமெங்கும் மொத்தமாக மூங்கில் முளைச்சிருச்சு. 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்துக்கு சரச்சரன்னு வளர்ந்துச்சு. அப்ப கீழே எழுதுறான், 9 ஆண்டுகளும் 6 மாதத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை எட்டுவதற்கு கீழே அந்த வேர், அந்த மூங்கில் மரத்தின் வேர் வலுவான அடித்தளத்தை கட்டி அமைத்து கொண்டிருந்ததுங்கிறான். இப்ப உங்க மகன் 10வது ஆண்டில் நிற்கிறேன். 9 ஆண்டு இல்லை, இது 10வது ஆண்டில் நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறேன்? வலுவான அடித்தளத்தை போட்டு ஒரே உயரத்தில் விண்ணை தொடுகிற உயரத்திற்கு போற அந்த 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 நிலையில் நிற்கிறீங்க. எப்படி? முதல் தேர்தலில் 2016 4.5 லட்சம் வாக்கு, 19 17 லட்சம் வாக்கு, 21 30 லட்சம் வாக்கு, 3வது பெரிய கட்சி. இப்போ 36 லட்சம் வாக்கு, தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சி. என்ன நடந்தது? ஓட்டுக்கு 1 ரூபா இல்லை, ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல. அவனுக்கு தெரியும் இவன் ஓட்டுக்கு நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குவான், அப்போ அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்பான். அதனால என்று தன்மானமிக்க இனமானமிக்க எண்ணறமை சொந்தங்கள் எளிய பிள்ளைகளை எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை தந்து 3வது பெரிய கட்சியாக வளர்த்து நிறுத்தியிருக்கிறார்கள். 3வதாக இருக்கிற மகன் 1வதாக வர முடியுமா முடியாதா என்பதுதான் என் மக்களிடத்துக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அதனால் அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த தேர்தலிலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்களுக்கான வெற்றி, உங்களின் வெற்றி. பெருமிதத்தோடும் திமிரோடும் நீங்கள் சொல்லலாம், எங்கள் வெற்றி, எங்கள் இனத்தின் வெற்றி, என் மண்ணின் வெற்றி, என் மக்களின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் அன்பு பிள்ளைகள் எங்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆர்வயிர் தம்பி சிவசக்தி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். எடப்பாடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை பிரியதர்ஷினி அருணாச்சலம் அவர்களுக்கு, முதுகலை ஆடை வடிவமைப்பாளர் என் அன்பு தங்கை பிரியதர்ஷினிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை பொறியாளர் நித்யா அருண் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மேட்டூரிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி
வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தீர்கள் என்ற வரலாற்று பதிவை கொடுங்கள். நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அந்த வரலாற்று இழிபதிவை செய்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு, காலம் தந்திருக்கிற கடமை இது ஒன்றுதான். ஏப்ரல் 23 வாக்கு செலுத்தும் போது என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் உப்பிட்டவரை உயிருள்ளவரை உள்ளவரை நினைகின்றான். அப்போ உணவிட்டவரை நீங்கள் உயிராக நினையுங்கள். ஒரே ஒரு தடவை அவனுக்கு போய் அந்த விவசாய சின்னத்தில் முதல் பெட்டியிலே ஏர் கலப்பையோடு நிற்கிற அவனை தொடுங்கள், நன்றி என்று தொடுங்கள். என் விவசாயியும் வாழுவான், நீங்களும் வாழ்வீர்கள். என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனுக்கு மேட்டூரிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி என்கிற திமிரோடு சொல்லுங்கள். எங்கள் வாக்கு விவசாயிக்கு என்று. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஒவ்வொருவரும் நாம் ஏற்போம். இந்த தேர்தல் நமக்கான தேர்தல், மாற்றத்திற்கான தேர்தல், மக்களின் நலனுக்கான தேர்தல். இதுவரை நாம் தூக்கி சுமந்து வந்த துன்ப துயரங்களை துடைத்து எறிவதற்கான அரிய வாய்ப்பு இந்த தேர்தல். எனவே என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைமிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளில் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மாவீரன் வீரப்பனார் வாழ்க, என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.